ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய செயல்களை மனிதன் கண்டுபிடிக்க முடியாது, அவைகளை ஆராய்ந்தறிய முடியாது. தேவனும் எல்லாவற்றையும் மனிதனுக்கு வெளிப்படுத்தவில்லை. ஆகவே மனிதன் பல நேரங்களிலும் தன்னுடைய குறைந்த அளவு மூளை அறிவை கொண்டு சிந்திப்பதிலே தடுமாற்றம் அடைகிறான். தேவனுடைய செயல்களை சரியாக புரிந்து கொள்ள முடியாதபடியினால் தடுமாற்றம் அடைகிறார்கள். யோபுவும் இதில் விதிவிலக்கு இல்லை. யோபுனுடைய புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் ஆரம்ப வார்த்தையே அதுதான். கவனியுங்கள், யோபுனுடைய புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன என்று வருகிறது. நீங்கள் இதை ஒரு தத்துவமாக நீங்கள் இதை படித்து கொண்டு போய்விடக்கூடாது. முடிந்த அளவு புரிந்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். காலங்கள் சர்வ வல்லவருக்கு மறைக்கப்பட்டது அல்ல. ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை வரையறை செய்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது இல்லையா? இதை பிரசங்கியின் புஸ்தகத்தில் நாம் படிக்கின்றோம். பிரசங்கி எழுதும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. 3வது அதிகாரம், பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம், கொல்ல ஒரு காலம், குணமாக்க ஒரு காலம், இடிக்க ஒரு காலம், கட்ட ஒரு காலம், அழ ஒரு காலம், நகைக்க ஒரு காலம், புலம்ப ஒரு காலம், நடனம் பண்ண ஒரு காலம், கற்களை எரிந்துவிட ஒரு காலம், எரிந்த கற்களை சேர்க்க ஒரு காலம், தழுவ ஒரு காலம், தழுவாமல் இருக்க ஒரு காலம், தேட ஒரு காலம், இழக்க ஒரு காலம், காப்பாற்ற ஒரு காலம், எரிந்துவிட ஒரு காலம், கிழிக்க ஒரு காலம், தைக்க ஒரு காலம், மௌனமாய் இருக்க ஒரு காலம், பேச ஒரு காலம். இதுபோல ஆண்டவர் நியாய தீர்ப்புக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். மனுஷருக்கு புரிகிறதில்லை. இந்த பிரமாண்டமான தேவனுடைய அறிவு மனிதனுக்கு எட்டுவதில்லை. சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படவில்லை. ஆனால் அவரை தேடுகிற மக்களுக்கு ஏன் அந்த காலங்கள் புரிந்து கொள்ள முடிவதில்லை என்ற கேள்வி எழுப்புகிறது இல்லையா? யாரை குறித்து சொல்லுகிறார்? பேசுவது யோபுதான். எலிப்பாஸ் தான் பேசியிருக்கிறார். எலிப்பாசனுடைய கடைசி வார்த்தைகள் மிகவும் கூர்மையாக இருந்தது. நேரடியாக நீ ஒரு துன்மார்க்கன், நீ அநேக ஏழை எளியவர்களை நசுக்கி இருக்கிறாய், நீ தவறான விதத்தில் பொருள் சேர்த்தாய், நீ ஆடம்பரமாய் வாழ்ந்தாய், ஆகவேதான் உனக்கு அடுக்கடுக்கான தண்டனைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். துன்மார்க்கனுக்கு தண்டனை அவருடைய காலத்திலேயே வந்து விடுகிறது என்று அந்த 3 நண்பர்களுமே பேசியிருக்கிறார்கள். யோபு இந்த அதிகாரத்தில் நேரடியாக அந்த எலிப்பாசனுடைய தாக்குதல்களை தனக்கு என்று எடுத்துக்கொள்ளாமல் அவர்களுக்கு அவருடைய யோசனையினால் பதில் கொடுக்கிறார். அப்படி பதில் கொடுக்கும்போது சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்கிறது உண்மைதான். அவருக்கு எல்லா காலமும் தெரியும். துன்மார்க்கருக்கு எப்பொழுது நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும், நீதிமான்களுக்கு எப்பொழுது ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், அவருக்கு காலங்கள் மறைவாய் இல்லை. ஆனால் அவரை அறிந்தவர்கள் யாரு? பில்தாத், சோப்பார், எலிப்பாஸ் இல்லையா? இவங்கெல்லாம் நல்ல தெய்வ பயம் உள்ளவர்கள், யோபுனுடைய நல்ல நண்பர்கள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள் தான். ஏன் யோபுக்கும் கூட விளங்காத ஒரு விஷயம், தேவன் வைத்திருக்கிற காலங்கள் புரியவில்லையே. துன்மார்க்கருக்கு எல்லாருக்கும் இந்த அவருடைய வாழ்நாளிலே தண்டனை கொடுத்து கர்த்தர் தீர்த்து விடுகிறாரா என்றால் இல்லை. எல்லாரும் எப்பொழுதுதான் தண்டிக்கப்படுகிறார்கள்? அடுத்த பரம்பரையில் சில நேரம் அதுவும் இல்லை. புரியவில்லையே, எப்பொழுதுதான் இவர்களுக்கு தண்டனை கிடைக்கும்? நீதிமான்கள் எப்பொழுது அவர்கள் தங்களுடைய உத்தமத்தை விளங்கச் செய்யக்கூடிய அளவுக்கு
அவர்களுடைய உத்தமம் நிரூபிக்கப்படும். அது எப்போது தெரியவில்லை. ஆகவே இப்பொழுது யோபு பேசுகிறார். முதல் 8 வசனங்களை கவனியுங்கள். சிலர் எல்லை குறிப்புகளை ஒற்றி மந்தைகளை பலாத்காரமாய் சாய்த்து கொண்டு போய் பட்சிக்கிறார்கள். எல்லை குறிப்புகள் என்று வருகிறது. இந்த பகுதியை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, துன்மார்க்கம், ஏழை எளியவர்களை நசுக்குவது, வயலன்ஸ், அப்ரஷன், க்ரூவல்டி, அதாவது ரொம்ப கொடுமை செய்வது, இதையெல்லாம் அடுக்கடுக்காய் சொல்ல போகிறார். இப்படிப்பட்ட பாவங்கள், மனிதாபிமானமற்ற செயல்கள், மனிதநேயமற்ற செயல்கள், அடுக்கடுக்காய் அதை குறித்து பேச போகிறார். இப்படி செய்கிறவர்களுக்கெல்லாம் தண்டனை எப்பொழுது தண்டனை வரும்? ஆனால் அநேகர் செய்கிறார்கள், அதை சாதுரியமாய் செய்கிறார்கள், அதை கலையாக செய்கிறார்கள், அதை வாடிக்கையாகவே வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சுகமாயிருக்கிறார்கள். எப்பொழுது சர்வ வல்லவருடைய காலங்கள் வரும்? நியாய தீர்ப்பின் காலம் எப்போது? பாருங்கள், சிலர் எல்லை குறிப்புகளை ஒற்றி, அந்த சிலர் யார்? துன்மார்க்கர், கர்த்தருக்கு பயப்படாதவர்கள். மந்தைகளை பலாத்காரமாய் சாய்த்து கொண்டு போய் பட்சிக்கிறார்கள். எல்லை குறிப்புகளை மாற்றுறாங்களா? ஒரு நிலம் அப்படின்னா அதுக்கு 4 எல்லைகள் இருக்கிறது. அங்கே கல் போட்டிருப்பாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில், உபாகமம் 19ல் இந்த எல்லை கற்களை மாற்றக்கூடாது என்று ஆண்டவர் திட்டவட்டமான ஒரு தடை சட்டத்தை ஆண்டவர் போட்டார். 19ல் 14 நீங்கள் கவனிச்சிங்கன்னா, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சோதரமாக கொடுக்கும் தேசத்தில் உன் கைவசமாயிருக்கும் காணியாட்சியில் உன் சொத்து, உன்னுடைய எஸ்டேட்டு, உன்னுடைய நிலம், உன்னுக்கு என்று கொடுக்கப்பட்ட 1 சென்டோ 2 சென்டோ 10 சென்டோ ஏக்கர் கணக்கிலேயோ காணியாட்சியிலே முன்னோர்கள் குறித்திருக்கிற பிறனுடைய எல்லையை ஒற்றி போடாயாக. அதை மாற்றக்கூடாது, அதை எடுத்து இன்னொரு பக்கத்தில் போடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ரொம்ப முக்கியமானது. ஆனால் இன்றைக்கி இதை எல்லாரும் எப்படி செய்கிறாங்க பாருங்கள். 1 சென்ட் நிலம் 2 சென்ட் இடத்துல கூட கல்லை மாற்றி போடுறாங்க, கல்லை மாற்றிடுறாங்க. இன்றைக்கி சர்வேயர் வந்து அளந்து வச்சுட்டு போயிட்டா 2 நாள் கழித்து அதை மாற்றிடுறாங்க, இன்னொரு இடத்துல தூக்கி ஒதுக்கி வச்சிடுறாங்க. அவங்க தங்களுக்கு எப்படி இன்னும் கூட்டிக்கலான்னு பார்க்குறாங்க. வேலி போடுறவங்க உயிர் வேலி வைக்கிறேன்னு சொல்லி அடுத்தவனுடைய இடத்த 2 அடி சேர்த்து உயிர் வேலி வச்சுட்டே போகிறாங்க. இப்படி வருஷந்தோறும் 2 அடி 2 அடி 2 அடி 2 அடி 2 அடி சேர்த்துக்கிட்டே போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கடைசியில் மிஞ்சுறது 5.5 அடி 6 அடி நிலம்தான். அதுவும் யாராவது கொண்டு உள்ளே வச்சா தான். ஆனால் எவ்வளோ ஆசை, எத்தனை அடி இடத்த எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். நிறைய இடங்களை சுற்றி வளைச்சி பிடிக்கிறதுல தான் ஆசையாக இருக்காங்க. மண் ஆசை அவருடைய இருதயத்தை வலுவாய் பிடித்திருக்கிறது. சின்னதாக 1/2 அடி 3/4 அடி சேர்த்துக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி நீ செய்யாத. ஆனால் இன்னைக்கு துணிகரமாய் அதை செய்கிறார்கள். நீங்கள் யாராவது அப்படி செஞ்சுருந்தீங்கன்னா திரும்ப சரி பண்ணி போட்டுருங்க. நீங்கள் பிறகு நிம்மதியாக இருக்க முடியாது. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. செய்வனையெல்லாம் யாரும் செய்ய வேண்டியதில்லை. நீ செஞ்ச செயல் தான் உன்னை போட்டு துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் உடனே யாரோ செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி யார்ட்டையாவது ஓடி போய் ஜெபம் பண்ண போகாதீங்க. எனக்கு அது மேலெல்லாம் அறவே நம்பிக்கை கிடையாது. செய்வாங்க, அது உன்னையே பாதிக்குது. அதுக்கு மேலே நீ ஏன் கவனம் செலுத்துற? நீ உன்னுடைய வழிகளை சிந்தித்து ஆராய்ந்து சீர் செய்து கொண்டால் உனக்கு விரோதமாக செய்யப்படுற எதுவும் வாய்க்காதுன்னு ஆண்டவர் சொல்லலையா? இதுக்கு ஒரு ஊழியக்காரர் வேணுமா? எங்கே இருந்தாவது எடுக்க இதுக்காக நாடி தேடி போக போகிறீங்களா? இப்படி சிலர் வரம் பெற்றவர்கள் இருக்கிறார்களா? இந்த இடத்துல தோண்டு, அதுக்குள்ளே தாயத்து இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு நீ ஏதாவது வச்சிருந்தா எடுத்து தூர போடு. அது உனக்கு தெரியுமில்ல. நீ வச்ச தாயத்து, நீ வச்ச கோழிக்கால், கோழியை புதைச்சது,
நீ வச்சிருந்தா அதை எடுத்து நீ தூர போடு. உன் வீட்டை நீ சுத்திகரிச்சுக்கோ. நீ கட்டியிருந்தா, நீ எங்கேயாவது மறைச்சி வச்சிருந்தா, அந்த காஞ்சி போன எலுமிச்சம்பழத்தை எடுத்து நீ தான் தூர போடணும். எங்கேயாவது கொண்டு வந்து மந்திரிச்சு கொண்டு வந்த எண்ணெய் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, விபூதி இருக்குது, தாயத்து இருக்குது, எந்திரம் இருக்குது, அச்சரம் எழுதி வச்சிருக்கீங்க, நீ தூக்கி தூர போடு. ஊழியக்காரனுடைய உதவி தேவையில்லை. ஆனால் நீ செய்த செயல்கள் உன்னை பாடாப்படுத்திட்டு, நீ தான் நிம்மதியாக தூங்க முடியாது. சரியாக எல்லைகளை, உன் எல்லையை நீயே வச்சுக்கோ. உனக்குன்னு உள்ளது, இன்னொருத்தருடையதை எடுக்காதீங்க. உங்களுக்குள்ளதை இன்னொருத்தர் எடுத்தால் நியாயமாக கேட்பதில் தவறு கிடையாது. ஆனால் அடாவடித்தனத்துக்கு என்ன செய்கிறது? அடாவடித்தனத்துக்கு என்னங்க செய்கிறது? உன்னுடைய வலுக்கட்டாயமாக ஒருத்தன் எடுத்துக்கிட்டா கொடுன்னு சொல்லிட்டார் ஆண்டோம். ஆனால் நீ இழந்துட மாட்ட. ஆனால் அவங்க சமாதானமாக இருக்க முடியாது. ஆனால் நீ சந்தோஷமாக விட்டுரு அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் பழி வாங்கணும்னு நினைக்காத. என்னாலும் அழுது அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரணும்னு ஜெபம் பண்ணிடாத. ஆண்டவர் ஆசீர்வதிக்க சொல்லியிருக்கிறார். உன்னுடைய இதயம் அழ அழ ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுவார். அவங்களுக்கு பொல்லாப்பு வரணும்னு ஏங்கக்கூடாது. சத்ருவை சிநேகிக்கும்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நமக்கு இந்த பூமி சொந்தமானது அல்ல. நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை, பரலோகத்தில் இருக்கிறது. நம்ம இதெல்லாம் கட்டி ஆள போகிறதில்லை. இன்றைக்கு இருந்து நாளைக்கு நம்ம விட்டுட்டு போக போகிறது தான் எல்லாமே. அதனால் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறார், அதை நீ அனுபவிச்சுக்கோ. ஆனால் கர்த்தர் தான் உன்னுடைய சுதந்திரம், கர்த்தர் தான் உன்னுடைய சொத்து. அவர் மட்டும் நீ இழந்துடக்கூடாது. அவரை மட்டும் இழக்காமல் எப்போதும் பார்த்துக்கணும். நமக்கு ரொம்ப முக்கியமானது தேவ ஐக்கியம், நமக்கு ரொம்ப முக்கியமானது தேவ பிரசன்னம். இதை தவிர வேற ஒன்றும் அதிக தேவையானது இல்லை இந்த பூமியில். அந்த தேவை தான் பெரிய தேவை. அதை மட்டும் நம்ம காத்துக்கிட்டால் போதும். மற்ற எல்லாமே உனக்கு குறைவில்லாமல் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். பல நேரங்களில் உன்கிட்ட பிடுங்கினதை திருப்பி கொடுக்கவும் செய்வார். சில நேரங்களில் உங்கள் காலத்தில் அதை பார்க்க முடியாது, எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆண்டவர் உங்களுக்கு வேறு பலதையும் கொடுக்கறதுக்கு அவர் வல்லமை உள்ளவர், அவர் நல்லவர். ஆனால் சிலர் இந்த மாதிரி எல்லைகளை மாற்றி போடுவாங்க. போடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. துணிகரமாய் அடாவடித்தனம் செய்கிறார்கள். சிலர் எல்லை குறிப்புகளை ஒற்றி மந்தைகளை பலாத்காரமாய் சாய்த்து கொண்டு போய் பட்சிக்கிறார்கள். மந்தைகளெல்லாம் கொஞ்சம் அவங்களால முடியாது, அவங்களுக்கு பவர் இல்லை, வெயிட் இல்லை, சமூகத்தில் அவங்களுக்கு ரொம்ப இல்லை அப்படின்னா என்ன செஞ்சிடறாங்க? தங்களுடைய பணபலம், அதிகாரம், ஆள்பலம் இல்லையா, அவங்களுடைய எல்லா வன்முறைகளையும் பயன்படுத்தி அவங்கள கொண்டு போயிடுறாங்க. தாய் தகப்பன் இல்லாதவர்களின் கழுதையை ஓட்டி கொண்டு போய் விதவையின் மாட்டை ஈடாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள். எளியவர்களை எவ்வளவு பட்சிக்கிறாங்க பாருங்கள், நசுக்குகிறார்கள் பாருங்கள். அவங்க வச்சிருக்கிறதே கொஞ்சம் தான், அதை பிடுங்கிடுறாங்க. எப்படி பிடுங்குறாங்க? சில நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சம் காசை கொடுத்து மொத்தத்தையும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. ஒரு வீட்டில் இருப்பாங்க, அவங்களுடைய நெருக்கடிக்கு கொஞ்சம் காசு கேட்டிருப்பாங்க, அதுக்கு வட்டி போட்டு, வட்டிக்கு வட்டி போட்டு, அந்த வட்டிக்கு திரும்ப வட்டி போட்டு, கூட்டு வட்டி போட்டு, அவ்வளோதான். வீடு இல்லை, தெருவில் பற்றி விட்டுறாங்க. இப்படியெல்லாம் வாங்குறவங்க சந்தோஷமாக இருந்துட்டாங்களா? அவங்க காலத்தில் சில நேரம் சந்தோஷமாக தான் இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பாருங்கள், சில நேரம் வாங்கினதுக்கு மேலே ஆஸ்பத்திரியில் செலவு பண்ணிடுறாங்க. அதுவும் இருக்குது. நிறையா செலவு பண்ணி அப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட மற்றவங்கள இருக்கிறவங்கள ஆண்டி ஆக்கிட்டு தான் போகிறார். ஆயுதோப்பன் இல்லாதவங்க, சமூகத்தில் எளியவங்க, தேசத்தில் சிறுமைப்பட்டவர்கள், 4வது வசனம், ஏகமாய் ஒளிந்து கொள்ளத்தக்கதாக எளிமையானவர்களுடைய வழியை விட்டு விலக்குகிறார்கள். எளிமையானவர்களை அவங்க சூழ்ச்சியின்படி நடத்துகிறார்கள். அவங்களுக்கு பிடிக்காது, ஆனால் அவங்க சொல்கிறத தான் கேட்டாகணும். அவங்கள மிஞ்சி யாரும் அங்கே பேசக்கூடாது. அவங்க சொன்னால் கேட்டுக்கணும். அவர் தான் நாட்டாமல், அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கணும்.
மனசில்லா மனசோட, அழுகையோட, குமுறலோட, புலம்பலோட அவங்க சொன்னதை கேட்டுக்கணும். இல்லைன்னா அந்த ஊரில் குடியிருக்க முடியாது. இதோ அவர்கள் காட்டு கழுதைகளைப் போல் இறை தேட அதிகாலமே தங்கள் வேலைக்கு புறப்படுகிறார்கள். அவங்க காட்டு கழுதை தான். ஆண்டவருடைய பார்வையில் கட்டுப்பாடு கிடையாது. தங்களுடைய இஷ்டம் போல் நடக்கிறாங்க. முன்னாடி கடிப்பாங்க, பின்னாடி உதைப்பாங்க. அவங்க கர்த்தருடைய பார்வையில் காட்டு கழுதைகள் தான். ஆனால் இங்கே பெரிய பேர் பெற்றவங்க. பெருமையாக அவங்கள பற்றி பேசுவாங்க. ஓ, அவரா பயப்படுவாங்க. அவர் சொன்னால் அவ்வளோதான், கேட்டாகணும். ஆனால் வனாந்திர வெளிதான் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்களால் நசுக்கப்பட்டவர்கள் இருக்காங்கல்ல, அவர்களால் துரத்தி விடப்பட்டவங்க, அவங்க ஆகாரம் இல்லாமல் அலைகிறார்கள். துன்மார்க்கனுடைய வயலில் அவர்கள் அவனுக்காக அறுத்து அவனுடைய திராட்சை தோட்டத்தின் பழங்களை சேர்க்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கு கொடுப்பாங்களா? கொடுக்கறதில்ல. ரொம்ப கஞ்சாத்திரம் இல்லை, நிறைய சேருது. ஆனால் இடித்து பெருசாகத்தான் செய்கிறாங்க. ஆனால் இருக்கிறத கொஞ்சம் ஏழைகளோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனசு வர்றதில்லை. ஒரு நாள் ஆண்டவர் ஒருவனை முட்டாள்னு சொன்னாரே இல்லை, ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு ஏராளமாய் விளைந்தது. அப்போ அவனுக்கு ஒரு பெரிய சிக்கலான கேள்வி, ஐயோ நான் என்ன செய்வேன்? நிறைய விளைஞ்சிருச்சு, நிறைய விளைஞ்சிருச்சு. பாருங்க, துன்மார்க்கனுடைய வயல் எப்படி விளையுது, நிறைய விளையுது. விளைய செய்கிறதும் ஆண்டவர் தான். விளைச்சலுக்கு அவர் தான் சொந்தக்காரர். பூமி அவருடையது, விளைய செய்கிறார். இவனுக்கு பெரும் பிரச்சனை, என்ன செய்வேன்? ரொம்ப யோசித்த பிறகு ஒரு முடிவு கிடைச்சது. அப்பா சரியான முடிவு, ஒன்று செய்வேன். என்ன செய்வார்? என் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டுவேன். இப்போ வந்ததை எல்லாம் சேர்த்து அதுக்குள்ளே சேகரித்து வைப்பேன். வச்சுட்டு என் ஆத்மாவை பார்த்து சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? ஆத்துமாவே ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்காக நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று சொல்லுவேன். இல்லை, இவனை பார்த்து அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் ஒரு நேரடியாக பேசினான்னு சொல்லியிருக்கு. இல்லை, மதிகேடனே, ஆண்டவர் வந்துட்டார் பேசுறதுக்கு. அவங்க கூட, மதிகேடனே, இன்றைக்கு ராத்திரி உன் ஆத்துமா உன்னிலிருந்து எடுத்து கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தவைகள் யாருடையவைகள் ஆகும் அப்படின்னு கேட்டார். விடியறதுக்குள்ள அவன் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். அவன் இல்லை, பிறகு முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு ராத்திரி அவனுக்கு கார்டியாட்ரிக் அரெஸ்ட், எல்லாம் முடிஞ்சு போச்சு. காப்பாற்ற முடியாத அளவுக்கு போச்சு. இவன் ஏங்க முட்டாள்? மதிகேடனேன்னு ஏன் சொன்னார் தெரியுமா? பல காரணங்கள் இருந்தாலும் அதில் ஒரு காரணம் என்ன தெரியுமா? நான் என்ன செய்வேன்? ஒன்று செய்வேன். பழசை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்க மனசு வரல பாருங்க, அதுவும் ஒரு முட்டாள்தனம். நிறைய கட்டி வைக்கிறான், கட்டி 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 வைக்கிறான். ஏழைகள் அவனை சபிப்பார்கள். ஆக கொடுக்கறது எவ்வளவு முக்கியம். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் யாருக்காக கொடுக்குறாரு? நான் மட்டும் அனுபவிக்கிறதுக்கல்ல, என்னுடைய குடும்பம் மட்டும் அனுபவிப்பதற்கல்ல. இது அநேகருக்காக ஆண்டவர் கொடுக்கிறார். ஒருவனுக்கு, நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது சொன்னார், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். சுயநலமாக இருப்பதற்கல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக கர்த்தர் உங்களை நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் நினச்சிக்கணும், எளியவங்க, ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள், ஆதரவற்றவர்கள். ஏன்னா நீங்கள் ஒரு காலத்தில் எகிப்தில் அப்படி தான் இருந்தீங்க. அதனால் தேசத்தில் எளியவர்கள் இல்லாமல் போகவே மாட்டார்கள், இருந்து கொண்டே இருப்பார்கள். உன் மனசு அவர்களுக்காக இறங்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருந்தார், 6 வருஷம் நீ அறுவடை செஞ்சுக்க, 7வது வருஷம் அறுவடை செய்யாமல் விட்டுரு. ஏழைகள் வந்து அதை எடுத்துக்கொள்ளட்டும், எளியவர்களுக்கு அதை கொடுத்து விடு.
அப்படின்லாம் சொல்லியிருந்தார். நீ அறுவடை செஞ்சுட்டு உன் வயலை விட்டு வெளியே வரும்போது ஒரு கட்டு மறந்து வச்சுட்டு வந்தேன்னா எடுக்க போகாத, எளியவர்களுக்கு விடு. ஆண்டவருடைய நீதியை பார்த்தீங்களா? எளியவர்கள் அவர்களுக்கு விடு. ஆண்டவருடைய மனசு இப்படிப்பட்டவர்களையும் ஆதரிக்கிறது. சிந்தினது செதர்னது அள்ள போகாத, அதை விட்டுரு. நம்ம கவனமாக இருக்கணும். நம்முடைய தொடர்புலையும் நிறைய பேர் இது மாதிரி வருவாங்க. அவர்களை ஆதரிக்க வேண்டிய கடமை. வெளிநாட்டிலிருந்து எனக்கு பணம் வந்தால் தான் நான் உதவி செய்ய முடியும்னு நினைக்கப்படாது. இருக்கிறத வைத்து உனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை இல்லாதவர்களோடு கூட பகிர்ந்து கொள். நிறைய இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மனசு வராது, ஆனால் மனசு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்காது. ஆனால் நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவது என்ன? கொடு, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு இல்லையா? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு நீ கொடு. நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அந்த அளவினால் உனக்கு திருப்பி அளக்கப்படும். எலியாவை சாரிபாத் ஊருக்கு அனுப்பினாரு. அங்கே ஒரு விதவை கடைசி சுள்ளி பொறுக்கிட்டு இருக்கிறான், விறகு பொறுக்கிறார். நானும் தன்னுடைய மகனும் சாப்பிட்டு சாகிறதுக்கு ஒரு கைப்பிடி மாவு, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய். ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார் பாருங்க. முதலாவது அதுலேயும் கொடு, அதுலேயும் கொடு. ஏமா எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வருவியா? எல்லா இடமும் வறட்சி, அங்கேயும் தான் வறட்சி. அவ குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கிறத அவள் கொடுக்கறதுக்காக எடுக்கிறதுக்காக திரும்பும்போது, எனக்கு நீ கொஞ்சம் ஒரு சின்ன அப்பம் செய்துட்டு வாயே. அப்போ தான் அவன் உள்ளதை சொல்கிறான், இப்படி தான் இருக்குதுன்னு. ஆனால் அதிலிருந்து உன்னை கொஞ்சம் கொடுக்கணும். கொடுத்ததுனால என்ன ஆசீர்வாதம்? அவளும் அவளுடைய குடும்பத்தாரும் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அந்த கைப்பிடி மாவு குறையவும் இல்லை. எடுத்தால் ஒரு கைப்பிடி தான் திரும்பவும் இருந்துச்சு, எடுக்க எடுக்க ஒரு கைப்பிடி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பானை நிறைய மாவு வரல, அப்படி ஒரு அற்புதம் இல்லை. எடுக்க எடுக்க ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருந்தது. ஒருபடி எடுக்க ஒருபடி இருந்தது, ஒருபடி எடுக்க ஒருபடி இருந்தது. அந்த கலசத்தில் இருந்த கொஞ்சம் எண்ணெய் இருந்து கொண்டே இருந்தது, எடுக்க எடுக்க இருந்தது. தினசரி எத்தனை தடவை அற்புதம்! காரணம் என்ன? நமக்கு இருக்கிற கொஞ்சத்தை இல்லாதவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வது ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் நம்ம மனசு எப்போதும் அடுத்தவர்களுக்காகவும் ஓட வேண்டும், தேட வேண்டும். அதை நம்ம ஞாபகத்தில் வைக்கணும். யோபு தொடர்ந்து சொல்கிறாரு, இவங்களுக்கு நிறையா இவங்கள்ட்ட இருந்து பாடு வாங்கிட்டு வேலை வாங்கிட்டு வேலைக்குரிய கூலியை கொடுக்கறதே இல்லை. துன்மார்க்கனுடைய வயலில் 6வது வசனம், அவர்கள் அவனுக்காக அறுப்பறுத்து அவனுடைய திராட்சை தோட்டத்தின் பழங்களை சேர்க்கிறார்கள். ஆனால் ஒன்று வாயில் வச்சுட்டா மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறது இல்லை, அவங்கள விரட்டி அடிக்கிறது. கேட்டாலும் கொடுக்கறதில்ல. அவங்களுக்கு அவங்களுடைய வயிற்று பசியை போக்க திருட வேண்டிய கட்டாயத்துக்குள்ள அவங்க தள்ளிடுறாங்க. பிறகு திருடிட்டேன்னு வேற பட்டம் கட்டி அடிக்கிறாங்க. குளிரிலே போர்த்து கொள்ளுகிறதற்கு ஒன்றும் இல்லாததினால் வஸ்திரம் இல்லாமல் ராத்தங்கி. இவங்களுடைய நிலைமையை பாருங்க. யோபுனுடைய காலத்தில் இதெல்லாம் பார்க்குறாரு. யோபு தான் இப்படி செஞ்சாருன்னு சொல்லி இந்த எலிப்பாஸ் ஏகப்பட்ட குற்றம் சாட்டிட்டார். தெரியுமா உங்களுக்கு? யோபு இப்படி செய்தார், நீ இப்படி செஞ்ச, ஏழை எளிய உங்களுடைய வஸ்திரத்தை நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னெல்லாம் சொல்லி அவர் மேலே நேரடியான குற்றச்சாட்டுகள். அப்படி சொன்னபோது இவர், நீ என்னை இப்படி தாக்கலாமா அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக இல்லை. ஆனால் அவர் அவங்க பார்வையை கொஞ்சம் விசாலப்படுத்தி, நாட்டில் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு காமிக்கிறார். இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே, இவங்கள ஆண்டவர் இப்போ தண்டிச்சிருக்கிறாரா? ஆனால் நான் தண்டனையை அனுபவிக்கிறேன் அப்படின்னு நீ வச்சுக்கோ. ஆனால் துன்மார்க்கருக்கு தண்டனை கிடைத்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்லையே. அதாங்க புரிய மாட்டேங்கு. இவங்களுக்கு ஒரு காலம் ஆண்டவர் வச்சிருக்கிறார், அது மனுஷனுக்கு தெரியலையே, நண்பர்களுக்கு தெரியலையே, யோபுவுக்குமே தெரியல. அது எப்பவோ தெரியாது. ஆனால் இப்போ நல்லா இருக்கிறார். ஆனால் யோபு துன்பத்தின் நடுவில் கடந்து போகிறார்.
துன்பத்தின் நடுவில் போயிட்டு இருக்கிறார். இது தேவனால் அனுமதிக்கப்பட்ட பரீட்சை. ஒரு பொண்ணை அடுப்பில் வச்சு சுத்திகரிக்கிற மாதிரி சுத்திகரித்து அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு யோபுவுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இந்த 3 நண்பர்களும் நீ துன்மார்க்கம் செய்த ஏழை எளியவர்களை நீ நசுக்குன, கொடுமைப்படுத்தின அப்படின்னு சொல்லி இவர் மேலே குற்றம் சாட்டுறாங்க. இவர் கொஞ்சம் பார்வையை சுற்றி பார்க்க சொல்கிறார். பாரு என்ன நடக்குது. மலைகளிலிருந்து வரும் மழைகளில் நனைந்து ஒதுக்கிடமில்லாததினால் கண்மலையில் அண்டிக் கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் ஏழை எளியவங்களுக்கு நடக்கிறது. அவங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க. இந்த மழையில் நனைகிறாங்க, வெயிலில் பனியில் நனைகிறாங்க, எல்லாம் அடிக்கிற வெயிலெல்லாம் அவங்க மேலே தான் படுது. ராத்திரி குளிரில் நடுங்கிறாங்க, போர்த்தி கொள்வதற்கு இல்லை. அவங்களுடைய ஆடைகளெல்லாம் அடமானம் வச்சாச்சு, அதை எடுத்துட்டாங்க. 9வது வசனம், அவர்களோ தகப்பன் இல்லாத பிள்ளையை முலையை விட்டு பறித்து தரித்திரன் போர்த்து கொண்டிருக்கிறதை அடகு வாங்குகிறார்கள். அப்படின்னா என்ன? சின்ன குழந்தைய பறிச்சாங்க, பால் குடிக்கிற குழந்தைய அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிட வேண்டாம். யோபனுடைய புஸ்தகம் ஒரு இலக்கிய புஸ்தகம். என்ன செய்கிறாங்கன்னா, சின்ன குழந்தைகளை கூட தங்களுடைய தோட்டங்களில் வயல்களில் வேலைக்கு பயன்படுத்தி விட்டார்கள். இளையவர்கள், சிறுவர்கள், அவர்களை கூட அடிமையாக்கி விட்டார்கள். எதற்கு? வாங்கின கடனுக்கு பண்ணையத்தில் வேலை செய்யணும். ரொம்ப மீதமான சம்பளத்திற்கு அல்லது வெறும் கூழுக்கு, கஞ்சி தான் ஊற்றுவாங்க. நினைக்கிற நேரம் கொடுப்பாங்க, கேட்க முடியாது. தட்டை வச்சு ஏந்திக்கிட்டே இருக்கணும். தட்டு இல்லைல்ல. இப்போ நம்ம சாப்பிட்றதெல்லாம் வேறு விதமான சாப்பாடு. என்னது? தோசை, இட்லி, பூரி, இடியாப்பம், நூடுல்ஸ். இதுக்கு தட்டு வேணும். ஆனால் கஞ்சி குடிக்கிறதுக்கு கோப்பை வேணும். இப்போ அதை யாரும் கண்ணில் பார்க்கறதில்ல. பழைய கஞ்சி, கூழ் அரைச்சி ஊற்றுறது, அதை குடிக்கிறதுக்கு பெரிய கும்பா வேணும். இப்போ இல்லை அது. இப்போ நம்ம சாப்பாடு விதமெல்லாம் மாறிடுச்சு. இப்போ அதை பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கும். ஆனால் இதுதான் அன்னைக்கு வச்சுக்கிட்டு ஏந்திக்கிட்டே கெஞ்சிக்கிட்டே நிற்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்போ எஜமாட்டி கொஞ்சம் கஞ்சி ஊற்றுவான்னு சொல்லி. வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதான் அவர்களோ தகப்பன் இல்லாத பிள்ளையை முலையை விட்டு பறித்து தரித்திரன் போர்த்து கொண்டிருக்கிறதை அடகு வாங்குகிறார்கள். பிள்ளைகளெல்லாம் கொண்டு போய் பண்ணையத்தில் வேலை செய்ய வச்சுட்டாங்க, அடிமை வேலை செய்ய வச்சுட்டாங்க. அவனை வஸ்திரமில்லாமல் நடக்கவும், பட்டினியாய் அரிக்கட்டுகளை சுமக்கவும், தங்கள் மதில்களுக்குள்ளே செக்காட்டவும், தவனமாய் ஆலையாட்டவும் பண்ணுகிறார்கள். எவ்வளோ கொடுமை செய்கிறாங்க பார்த்தீங்களா? ஊரில் மனுஷர் தவிக்கிறார்கள். குற்றுயிராய் கிடக்கிறவர்களின் ஆத்துமா கூப்பிடுகிறது. குற்றுயிராய் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? காயப்பட்டவர்கள். பல இடங்களில் காயப்பட்டு வேதனையில் துடிக்கிறவர்கள், அதான் குற்றுயிர். என்றாலும் தேவன் அதை குற்றமாக அவர்கள் மேல் சுமத்துகிறதில்லை. ஆண்டவர் இன்னும் என்ன செய்யலை? நடவடிக்கை எடுக்கவில்லையே. யோபனுடைய புத்தகத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனை பதில் காணப்படாமல் மறைவாயிருக்கிறது. என்ன பிரச்சனை? நல்லவன், தேவனுக்கு பயந்தவன் கஷ்டப்படுகிறான், துன்பப்படுகிறான், வேதனைப்படுகிறான். ஆனால் தேவனை அறியாதவர்கள், தேவனுக்கு எதிராய் நிற்கிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் நன்றாயிருக்கிறார்கள். ஏன் இது? ஏன் இந்த கேள்விக்கு விளக்கம் கிடைச்சிச்சா அப்படின்னா, நேரடியாக விளக்கம் எதுவுமே இல்லை. ஆண்டவரும் பேசினார், ஆண்டவரும் நேரடியாக விளக்கம். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கு காலங்கள் மறைவாய் இல்லை. அவருக்கு ஒரு நேரம் இருக்கிறது. அவர் நிச்சயமாய் செயல்படுகிற ஆண்டவர். God is not an inactive God. அவர் செயல்படுகிற ஆண்டவராக இருக்கிறார்.
நம்ம பார்வைக்கு பல நேரங்களில் பல சம்பவங்களை படிக்கும்போது, பல நிகழ்ச்சிகளை காணும்போது ஏன் ஏன் இல்லை. முந்தானத்து ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு அம்மா, ஒரு 40 வயசு அம்மா கர்ப்பிணியாக இருக்கிறாங்க, 4 மாதம். புருஷன் அனுப்பி வைக்கிறாரு. ட்ரெயினில் வாசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பெண்களுடைய கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. பெண்கள் இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்டில் பகல் 10:40 சேலம் தாண்டின பிறகு ஒருத்தன் ஏறுறான் அந்த கம்பார்ட்மெண்ட்டில். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆம்பளைகள் இதில் இருக்கக்கூடாதுங்க, இது பெண்களுக்குள்ளது. அது எனக்கு தெரியும், ட்ரெயின் ஆயிடுச்சு, இப்போ பாஸ் ஆகிடுச்சு, அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் நடந்த கொடுமை என்ன தெரியுமா? 1/2 மணி நேரம் அவனோடு கூட அங்கிட்டு இங்கிட்டும் அடித்து போராடி சண்டை போட்ட பிறகும் கை காலெல்லாம் ஒடிச்சு ட்ரெயின்லேருந்து வெளியே தள்ளி விட்டான். நேற்றைக்கு அந்த அம்மா வயிற்றில் இருந்த குழந்தை இதய துடிப்பு நின்று போனது. இன்னும் அந்த அம்மா சீரியஸாக தான் இருக்கு, வெளியில் தள்ளிட்டான். படிக்கலையோ? படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பலருக்கும் தெரியுமா இருக்கும்னு நினச்சேன். நான் யோசித்தேன், இந்த 1/2 மணி நேரம் அந்த அம்மா என்ன நிறைய விஷயங்கள் சொல்லுது, நான் எப்படியெல்லாம் போராடினேன்னு சொல்லுது. பாத்ரூமில் போய் கதவை அடைச்சிக்கிட்டு ஃபோன் பண்ணலான்னு போனான், என்னை கையை பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு வரும். வாசல் வழியாக 2 கையையும் பிடிச்சிக்கிட்டு விடவே கூடாது, சத்தம் போடலாம் வெளியில் அப்படின்னு நினச்சா ஒரு கையை அடித்து ஓடிச்சிட்டான். மேலே ஏறி செயினை பிடிச்சி இழுத்துடலான்னு சொல்லும்போது முடியை பிடிச்சி கீழே இழுத்து தள்ளி. கெஞ்சினே, உனக்கு அக்கா தங்கச்சியெல்லாம் இருப்பாங்கல்ல, அது மாதிரி தான் நான் அப்படி ஒரு பெண் அல்ல அப்படின்னு சொல்லியும் அடித்து உதச்சி கடைசியில் மிதித்து வெளியே தள்ளி விட்டான் ஓடுற ட்ரெயினில். ஆண்டவர் இவ்வளவு நேரமும் செயல்பட்டாரா? நான் வாசிக்கும்போது எங்க நமக்கு ஆண்டவர் செயல்பட்டது போல தோணலையே. இது நம்முடைய பார்வை, மனுஷ பார்வை, நம்முடைய அறிவு, கொஞ்சம் சின்ன அறிவு. ஆனால் ஆண்டவர் செயல்படுகிறார், ஆண்டவர் செயல்படுகிறார். உங்களுக்கு இப்போ புதுசாக கேள்வி வந்திருக்கு, எப்படிங்க செயல்பட்டார்? எப்படி செயல்பட்டார்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, சிலர் தங்களுடைய பாவத்தை நிறைவு செய்கிறார், நிறைவு செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய அளவு என்று ஒன்று இருக்கிறது, அந்த அளவு பூர்த்தியாகும் போது அவர் அதிலிருந்து கீழே கொட்டி விடுவார். வேதவசனம் நிறைய விஷயங்களை சொல்லுது. இங்கே எழுதியிருக்குது, ஆண்டவர் அவர்களை குற்றமாக சுமத்துகிறதில்லை. 12வது வசனம். சரி, 13வது வசனத்துக்கு வரலாமா? இப்போ நீங்கள் கவனிங்க. அவர்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்களின் கூட்டத்தார் யாரு? யாருங்க? இந்த எளியவர்களை நசுக்குகிறவர்கள், இந்த அடாவடித்தனம் செய்கிறவர்கள், அக்கிரமக்காரர்கள், சிறுவர்கள் குழந்தைகள் என்று பார்க்காமல் கூட தங்களுடைய வயல்களில் வேலைக்கென்று அடிமைப்படுத்தினவர்கள், சீரார்களை, சிறுவர்களை அடிமைப்படுத்தினவர்கள், எளியவர்களுடைய மந்தைகளை சாய்த்து கொண்டு போனவர்களோட வீட்டை பிடுங்கினவங்க, எல்லைக்குரிய மாற்றினவங்க, அவங்க வஸ்திரத்தை உரிந்து கொண்டு விட்டவங்க, அவங்க வயல்ல வேலை செய்ய வேலை செய்ய வேலை செய்ய வேலை செய்ய சாப்பாடு கொடுக்காம தண்ணி குடிக்க விடாம கொடுமைப்படுத்தியவர்கள். இவர்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்களின் கூட்டத்தார். மனசாட்சி இருக்கா? இல்லை. மனசாட்சி பயப்படுவாங்களா? இல்லை. மனுஷனுக்கு பயப்படுவாங்களா? இல்லை. சட்டத்துக்கு பயப்பட மாட்டாங்க, போலீஸுக்கு கோர்ட்டுக்கு பயப்பட மாட்டாங்க, பயமே கிடையாது. யாரா என்ன செய்வா அப்படின்னு கேட்பாங்க. இதானே இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம். உன்னால என்ன செய்ய முடியும் செய்துக்கோங்கிறாங்க. அவங்களை எதிர்த்து யாரும் போராட முடியாது. ஆனால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்கிறார்கள். வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்களின் கூட்டத்தார் அவருடைய வழிகளை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தரிக்காமலும் இருக்கிறார்கள். அவங்க இருளில் நடக்கிறவங்க, ஆண்டவரை பற்றி யோசனையே கிடையாது.
ஒரு நாள் தேவன் கணக்கு கேட்பார் என்ற சிந்தை அவர்களுக்கு கிடையாது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. மனுஷனுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது. நான் நின்று பேசிகிட்டு இருக்கிறேன், என்னுடைய ஆத்மா வெளியே வந்தால் உடனே பேலன்ஸே இருக்காது, ஒத்துன்னு விழுந்துட வேண்டியதான். இந்த பேசுகிற ஆள், இதை யோசிக்கிற ஆள் உள்ள ஒரு ஆத்மா இருக்குது. நினச்சா காத்துமாயித்தான், ஆனால் அது இந்த சரீரத்தை எவ்வளோ பேலன்ஸ் பண்ணி நிப்பாட்டி வச்சுருக்குது பார்த்தீங்களா? அதுதாங்க உண்மையான ஒரிஜினல் ஆள். இந்த வெளியில் நம்ம பார்க்குறது அங்கே உள்ளே இருக்கிற ஆளுக்கான ஒரு வீடு. இது பூமிக்குரிய கூடாரம் என்று சொல்லுகிறார். பூமிக்குரிய கூடாரம் இது ஒரு சின்ன வீடு. இந்த மனுஷனுக்கு, இந்த சரீரத்துக்குள் வாழக்கூடிய அந்த மனுஷனுக்கு ஒரு நாள் நியாய விசாரணை இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் செய்கின்ற சகலமும், ஏன் நம்முடைய சிந்தனைகள் கூட, ஏன் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் கூட மேலே பதிவாகி கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் நாம் ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் நேரத்தை எப்படி செலவு பண்ணோம், நம்முடைய பணத்தை எப்படி செலவு பண்ணோம், நம்முடைய பொருட்களை எப்படி செலவு பண்ணோம், என்னுடைய திறமைகளை எப்படி நம்ம செலவு பண்ணோம், என்னுடைய இளமையை எப்படி செலவு பண்ணோம், எல்லா விஷயமும் ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சகலமும் பதிவாகிறபடினால் யாரும் தேவனை ஏமாற்ற முடியாது. நோ ஒன் கேன் ஃபூல் காட். அவரை விட்டு தப்பிக்கவும் முடியாது. நோ ஒன் கேன் ஃப்ளீ ஃப்ரம் காட். என்ன செய்யணும்? அவர் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆனால் அவருடைய வழியை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தரிக்காமலும் இருக்கிறார்கள். 14 கொலைபாதகன் பொழுது விடிகிற போது எழுந்து சிறுமையும் எளிமையுமானவனை கொன்று ராக்காலத்திலே திருடனை போல் திரிகிறான். அவங்க எங்கே நடக்கிறாங்க? ராக்காலத்தில் தான். அவங்க வெளிச்சத்துக்கு வர்றது இல்லையே. அவங்களுக்கு இருட்டு தான் ரொம்ப சுகவாழ்வாக தெரியுது. அவங்க திட்டமிடுகிறதெல்லாம் ரகசிய இடங்களில், அறைகளுக்குள்ள, யாரும் இல்லாத இடங்களில் கூலி பேசிக்கிறாங்க. சம்மந்தம் இல்லாதவனை கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ணிட்டு 4 பேர் 5 பேர் சேர்ந்து 4 திசைக்கும் ஆளுக்கு ஒரு இடத்துக்கு ஓடிடுறாங்க. சில நேரம் துண்டு துண்டாக வெட்டி ஒவ்வொரு இடமா வீசிட்டு எங்கிட்ட போயிடுறாங்கல்ல. தலை ஒரு இடம் கன்னியாகுமரியில், காலு சென்னையில், பூவம் ஆற்றுல கிடக்கும். கொண்டு போயிடுறாங்க. அழகாக பிளாஸ்டிக் பையில் சூட்கேஸில் அடைச்சி நல்லா கொண்டு போயிடுறாங்க. எங்கெல்லாமோ போட்டு போடுறாங்க. எந்த சிபிஐ எத்தனை இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத எத்தனை வழக்குகள், யாருன்னு துப்பு கிடைக்காத, துப்பு தொலைக்க முடியாத எத்தனை கொலைகள். ரொம்ப சாமர்த்தியம் இல்லை. கொலைபாதகன் பொழுது விடியுகிற போது எழுந்து சிறுமையும் எளிமையுமானவனை கொன்று ராக்காலத்தில் திருடனை போல் தெரிகிறான். விபச்சாரக்காரனுடைய கண் மாலை மயங்குகிற வேளைக்கு காத்திருந்து என்னை ஒரு கண்ணும் காண மாட்டாதென்று முகத்தை மூடிக்கொள்ளுகிறான். இந்த தீக்குருவின்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது தீயை கக்கும். ஆனால் அது மனுஷனை பார்த்தா ஓடி போய் தலையை மண்ணுக்குள்ளே எங்கேயாவது வச்சுக்கிடுது. அதனுடைய நினைப்பு என்ன? ஆனால் ஈஸியாக அந்த நேரம் அதை வேட்டையாடக்கூடிய விலங்குகள் அல்லது மனிதர்கள் எளிதாக வேட்டையாடிடுறாங்க. அதனுடைய நினைப்பு தலை மட்டும் மறைஞ்சிருக்கிறதுனால நான் மறைஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அது நினைக்கிறதுனால அவருடைய முழு உடம்பும் வெளியில் இருக்கு. இங்கே எழுதியிருக்கு, மனுஷன் யாருக்குமே தெரியாது நான் செய்கிறது அப்படின்னு சொல்லி இருட்டுக்குள்ளே 50 வேலையும் கச்சிதமாக முடிச்சுக்கிட்டு இருக்கானா. ஆனால் காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். பாருங்க, கொலை நடக்குது, விபச்சாரங்கள். அவர்கள் பகலில் அடையாளம் பார்த்த வீடுகளை இருட்டிலே கண்ணமிடுகிறார்கள். திருடு. அவர்கள் வெளிச்சத்தை அறியார்கள். வெளிச்சத்துக்குள்ளே வர்றதில்லை. வெளிச்சத்தை பற்றி சொன்னால் மதம் மாத்துறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏசு யார்? நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். என்னில் நடக்கிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆண்டவர் சொல்கிறார். இயேசுவை பற்றி சொல்கிறது மதமாற்றமா?
இயேசுவை பற்றி சொன்னால் எவ்வளோ பேருக்கு பயமாக இருக்குது இல்லை? பயம். ஐயோ இயேசுவை பற்றி சொல்கிறாங்க. வெள்ளைக்கார மதம், வெளிநாட்டு மதம். நீ போடுற ஊசி மருந்தெல்லாம் வெளிநாட்டு ஊசி, வெளிநாட்டு மருந்து, அதெல்லாம் வேண்டியது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இது மட்டும்தான் மதம் மட்டும்தானா? நீ உயிர் வாழ்கிறது எல்லாமே, உபயோகிக்கிற வாகனம் எல்லாம், போடுற சோப்பு, எல்லா விஷயமும் வெளிநாடு தான். பேசுகிற செல்ஃபோன் எல்லாமே வெளிநாடு தான். வெளிநாடு இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஊசி கொண்டு இங்கே தயாரிக்கிறது இல்லை. இங்கே தயாரித்தா ஊசிக்கு 30 ரூபா 40 ரூபா ஆகிடும். ஆனால் வெளியிலேருந்து வருது 2 ரூபாய்க்கு கிடைக்குது ஊசி. வெளிநாடு இல்லையா? இங்கே யார் தயாரிக்கிறான்? அவ்வளோ சீப்பா, அவ்வளோ மலிவா வெளியிலேருந்து கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நீ மாறிக்கோ, உனக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டா பயமாக இருக்குது நிறைய பேருக்கு. இயேசு கிறிஸ்து இதை பற்றி சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது வசனத்தை பாருங்க. யோவான் 3:19, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், அதான் இயேசு கிறிஸ்துங்க, மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. சுவிசேஷம் வந்தாச்சு, நல்ல செய்தி வந்தாச்சு. நல்ல செய்தி என்ன? இப்பிரபஞ்சத்தின் தேவன் உன்னுடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். நீ இந்த இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வா. இயேசுதான் அந்த வெளிச்சம். அவர் தான் உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, மெய்யான ஜோதி. அவர் வான்னு சொல்லி கூப்பிட்டா மனுஷனுக்கு பயமா இருக்கு. இயேசுவை பற்றி சொல்றாங்க, இயேசுவை பற்றி சொல்றாங்க, நம்ம கலாச்சாரத்தை அழிக்கிறாங்க. ஐயோ ஐயோ, ஏங்க இவ்வளோ பயம்? ஏன் பயம்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். 20வது வசனம், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், சுவிசேஷத்தை பகைக்கிறான், இயேசுவை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். ஒளியினிடத்தில் வந்தா நீ பாவின்னு சொல்லுவாங்க. நீ பாவம் செஞ்சிருக்க, நீ எல்லக்குரிய மாற்றியிருக்க, நீ ஏழைகளை நசுக்கி இருக்க, நீ அவங்களுடைய சொத்தை அபகரிச்சிருக்கிற, நீ அவங்களுக்கு துரோகம் பண்ணி இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது கண்டிக்கப்படும் என்று பயந்து அவர்கள் இருளிலேயே இருக்க விரும்புகிறாங்க. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். அப்போ ஏன் ஒளியினிடத்தில் வராது இருக்கிறாங்க? நிறைய பேருக்கு வர்றதுக்கு பிடிக்கல, பயமாக இருக்கு. ஏன்னா வெளிச்சம் வந்து அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய தப்பிதங்களை ஓடிட்டு காட்டிடும், விரல் சூண்டி காமிச்சிடும். நீ செய்தது பாவம், நீ செய்த அக்கிரமம், உன்ட்ட அநியாயம் இருக்கு, நீ அநேக பிள்ளைகளை அடிமையாக கொண்டு போய் உன் பண்ணையத்தில் வேலை வாங்கிட்டு இருக்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் நீ கொடுக்கல, நீ செய்கிறது அநியாயம், துரோகம். மதம் மதம் மதம்னு சொல்லி பேரை சொல்லி நீ தலைவனாக இருக்கிற, நீ தலைவனாகிக்கிற, இது சொல்லி மக்களெல்லாம் உசுப்பேத்தி நீ நல்ல தலைவனா, நீ ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவனாக இருக்கணும்னு நீ விரும்புகிற. மற்றவங்க அடிச்சிட்டு சாகணும், முட்டி மோதிக்கிடணும், இதில் நீ குளிர் காயணும். இதெல்லாம் உன்னுடைய சுயநலத்துக்காக, உன்னுடைய சுயநலத்துக்கு இதுதான் செய்கிறாங்க எல்லாரும். இயேசு கூட வந்தால் இது கண்டிக்கப்படும். ஆகவே அநேகர் இயேசுனிடத்தில் வர விரும்பல, பயப்படுறாங்க. இந்த பயம்தான் அவங்கள விரோதிக்க வைக்குது. என்ன எழுதியிருக்கு பாருங்க பின்னாடி 18வது வசனத்திலிருந்து கீழே நீங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நீரோட்டத்தை போல் தீவிரமாய் போவான். எங்க நீதி துன்மார்க்கர் என்ன செய்வாங்க? நீரோட்டத்தை போல் போவார்கள். நீரோட்டத்தை நீங்க பிடிச்சு வைக்க முடியுமா? அது வேகமாக போய் முடிஞ்சிடும். நீரோட்டம் ஓடி வற்றிடும். நீரோட்டத்தை போல் தீவிரமாய் போவான். தேசத்தில் அவன் பங்கு சபிக்கப்பட்டு போகிறதுனால்
அவன் திராட்சை தோட்டங்களின் வழியை இனி காண்பதில்லை. இது எப்போ? அதுதான் தெரியல. அது இப்போ நடந்துட்டா சந்தோஷமா இருக்குமே. யோபுனுடைய நண்பர்கள் 3 பேரும் இப்போ நடக்குது யோபுவுக்கு, அதனால இவர் துன்மார்க்கன்னு சொல்றாங்க. யோபு சொல்றாரு, துன்மார்க்கருக்கு உண்மையிலேயே அவங்க நல்லா இருக்கு, அவங்க இப்போ செழிப்பா இருக்காங்க, அவங்க நல்ல வளமையா இருக்காங்க. இதை வச்சு நீங்க கணிக்காதீங்க, உங்க பார்வையை கொஞ்சம் மாற்றுங்க. தேவனுடைய காலங்கள் நமக்கு புரியலை. சர்வ வல்லவர் ஆனால் திட்டமிட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கரை பற்றி சொல்லும்போது வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மழையை பட்சிக்கும், அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். பாதாளத்துக்கு தீனி பாவிகள் தான், அப்படித்தானா? அப்படித்தான். பாதாளத்துக்கு தீனி சாப்பாடு துன்மார்க்கர் தான். இதுக்கு முன்னமே ஏற்கனவே ஒரு தடவை சொன்னார், நீங்கள் கவனிச்சிங்கன்னா 21வது அதிகாரம் யோபு 21 யோபுவே தான் சொல்கிறார். 30வது வசனம் யோபு 21:30. அங்கே கவனிச்சிங்கன்னா, துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான், அவன் கோபாக்கினையின் நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான். துன்மார்க்கனை ஏங்க விட்டிருக்காரு? ஏன் விட்டிருக்கிறாரு? அவன் கோபாக்கினையின் நாளுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய மூச்சு பேச்செல்லாம் என்ன? கடவுள் எங்கெங்க இருக்காரு? கடவுளுக்கு என்ன தெரியும் என்னை பற்றி? எங்கே பிடிக்க சொல்லு பார்ப்போம். அவர் என்ன பண்ணிடுவார்? கடவுளாவது கத்திரிக்காவது. நான்லாம் நம்ப மாட்டேன், அவர்லாம் கிடையாது. இப்படி பேசுகிறவனை ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறார். அவனுக்கும் சாப்பிட்றான் பாருங்க, சாப்பிட்டா ஜீரணமாகுது பாருங்க, வயர் இயக்கமாட்டா நல்லா இயங்குது, கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, அப்புறம் மண்ணீரல், கல்லீரல், வேறு ஏதாவது ஈரல் இருக்கா? எல்லாமே வேலை செய்யுது. பாந்தி, பித்தம், மயக்கம் எதுவுமே இல்லை. ஆனால் அவர் கொடுக்குற தீனி, அவர் போடுற தீனியை தான் சாப்பிட்றான். ஆனால் அவருக்கு எதிராக ஏசிட்டு தான் பேசிட்டு தான் சாப்பிட்றான். நல்லா தான் இருக்கான். எதுக்காக இப்படி வச்சுருக்காரு? துன்மார்க்கன் தீங்கு நாளுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறான், துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான், அவன் கோபாக்கனை நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான். 1-2 வசனங்கள் இதோடு ஒத்து போகக்கூடிய வார்த்தைகள் இருக்குது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம், நீதிமொழிகள் 16 4வது வசனத்தை காமிச்சிங்கன்னா நீங்கள் எடுக்காட்டி பரவாயில்ல. கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். ஹலோ, கர்த்தர் செயல்படுகிறாரா? கர்த்தர் செயல்படுகிறாரா? தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். இதெல்லாம் நமக்கு சொல்லாமல் விடப்பட்டிருக்கக்கூடிய தெய்வ ரகசியங்கள். அதனால நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, மனசை குழப்ப வேண்டியதில்லை. ஆண்டவர் செயல்படுறாரா? இவ்வளோ தீமை நடக்குது, இவ்வளோ அக்கிரமம் நடக்குது, இவ்வளோ பேர் அநியாயம் பண்ணுறாங்க, ஆண்டவர் ஏன் செயல்படலைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவர் செயல்படுகிறார். உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் சொல்லலை, யோபுட்டையும் சொல்லலை, யோபுனுடைய நண்பர்களுக்கும் புரியலை. தீங்கு நாளுக்கென்று துன்மார்க்கனை உண்டாக்கினார். இவ்வளவுதான் எனக்கும் சொல்ல தெரியுது. இதை விளக்க எனக்கும் தெரியாது, எனக்கும் அறிவில்லை. ஆண்டவர் செயல்படுகிறார். தீங்கு நாளுக்கென்று துன்மார்க்கனை வைத்திருக்கிறார். இது ஒரு வார்த்தையோடு நீங்கள் நிப்பாட்ட வேண்டியதில்லை. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. 2 பேதுரு 2:9 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தேவபக்தி உள்ளவனை சோதனை நின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். செயல்படுகிறார். இதுதான் எனக்கு புரியாட்டியும் நான் விசுவாசிக்கின்றேன். நம்முடைய ஆண்டவர் செயல்படுகிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறவர். அவர் எங்கோ தூரத்தில் இல்லை, என் மேல் அக்கறை இல்லாதவர் இல்லை, என் மேல் அக்கறை உள்ளவர். அவர் செயல்படுகிறார். என் மூளைக்கு புரிய மாட்டேங்குதே, அதுக்காக நான் ஏன் குழம்பணும்? நான் தேவனை விசுவாசிக்கிறேன். 3வது அதிகாரம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை கொஞ்சம் பாருங்க. 7 இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும்
அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இங்கேயும் ஒரு ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அங்கங்கே சில துணுக்குகளை மட்டும் நமக்கு கொடுத்துருக்கிறார். என்ன எழுதியிருக்குது? தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தேவ பக்தி இல்லாதவர்கள்னு நிரூபிக்கப்படணும். இல்லை, நிறைய பேர் அவங்க செயல்கள்னால அவங்க நிரூபிக்கிறாங்க. அவங்களுடைய குற்றங்கள்னாலையும் அவங்களுடைய எல்லா விதமான தீய நடவடிக்கைகள்னாலையும் அவர்கள் தேவ பக்தி இல்லாதவர்கள் என்று அவர்களுக்கு அவர்களே தீர்ப்பு எழுதி கொள்ளுகிறார்கள். நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. உடனே அழிக்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் சுற்றி வந்தாங்க. எதுக்கு? அன்னைக்கு ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்து ஆண்டவருக்கு விரோதமாக பேசினவங்க, ஐயையோ எங்களை இப்படி கொண்டு வந்து நாசமாக்கிட்டாரே, நட்டாத்தில் விட்டுட்டாரே, அம்போன்னு எங்களை விட்டுட்டாரே, நாங்கள் அங்கே சுட சுட அப்பத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், அப்படியே இறைச்சியோட அப்பத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், சுகமாக இருந்தோம், நல்லா இருந்தோம். அப்படியா? அங்கே கூப்பாடு போட்டு அழுது பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருந்தாங்க, அடிமைகளாக இருந்தாங்க. தூங்குறதுக்கு கூட நேரம் இல்லை, பெல்ட்டை போட்டு கயத்தை போட்டு கட்டிக்கிட்டு மரத்தில் நின்ன பாதி தூக்கிட்டு இருந்தாங்க. பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கறது கூட அவன் விடமாட்டேன்ட்டான். அவன் வேலையை டபுள் மடங்கு ஆக்கிட்டே இருந்தான். பெருகப்படாதல்ல. ஆம்பளைகள் யாரும் வீட்டுக்கு போகக்கூடாது. இப்படி தூங்கி கயரில் தன்னை கட்டி வச்சு தூங்கிட்டு இருந்த இந்த மரமண்டைய என்ன சொல்லிச்சு? நாங்கள் அங்கே சுட சுட அப்பத்தை சாப்பிட்டு நல்ல இறைச்சியை புசித்து கொண்டிருந்தோம் அந்த நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லலையா? இதையெல்லாம் கேட்ட ஆண்டவர் சொன்னார், அப்படியா, சரி, நீங்கள் சொன்னவங்கெல்லாம் இங்கேயே சுற்றி சாகிற வரைக்கும் சுற்றிக்கிட்டே வாங்கன்னு சொல்லிட்டார். எங்கள் பிள்ளைகள் என்ன ஆகுமோ, ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ, அழகான பிள்ளையை பெற்று வச்சேனே, இந்த பிள்ளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லி உன் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, ஆனால் நீ செத்தே போவ அப்படின்னு சொல்லி சுத்த விட்டார். பார்த்தீங்களா? 40 வருஷம் செத்த பிறகு தான் எல்லாரையும் கொண்டு 40 வருஷம் ஆயிடுச்சு. உடனே கொல்லலை. ஆனால் இன்னொன்று கவனிச்சுக்கிடுங்க, அவர்கள் தங்களுடைய பாவங்களை பூர்த்தி செய்வதற்கு கால அவகாசமாச்சு. அதிலே அவர் நீதி உள்ளவர். ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவங்களை பூர்த்தி செய்து கொண்டே போனார்கள். ஆண்டவர் விட்டுட்டாரு. ஆண்டவர் எல்லாத்திலையும் நீதி உள்ளவர். கோபம் வந்த உடனே நடவடிக்கை எடுக்கல, விட்டார். நீதி உள்ளவர். எல்லா தம்முடைய நடவடிக்கைகளையும் நீதி உள்ளவர். அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு எதிராக உடனே நடக்கலைன்னு சொல்லி ஆதங்கப்படாதீங்க. ஆண்டவர் செயல்படுகிறார். எழுதியிருக்கிறது நம்ம 24வது அதிகாரத்துக்கு வரும்போது, அவனை பெற்ற கற்பம் அவனை மறக்கும், புழு திருப்திகரமாய் அவனை தின்னும், அவன் அப்புறம் நினைக்கப்படுவதில்லை. 20வது வசனம், அக்கிரமமானது பட்டமரத்தை போல் முறிந்து விழும். அக்கிரமம் என்ன செய்யுங்க? அக்கிரமம் நிலையா நிற்கும் நீங்கள் நினைக்காதீங்க. பட்டமரத்தை போல் பட்டு விழும். அக்கிரமமானது பட்டமரத்தை போல் முறிந்து விடும். நின்றுட்டே இருக்கும். ஆனால் திடீர்னு ஒரு நாள் கஜா புயல் அடிக்கும், 4-5 துண்டா சொடக்குன்னு ஒடிஞ்சு விழுந்துடும் இல்லை? அதனால் ஒரு புயல் திடீர்னு அந்த பக்கமாக வந்துடும். பட்டமரத்தை போல் அது முறிந்து விழும். பிள்ளை பெறாத மலடியின் ஆசையை பட்சித்து விட்டு விதவைக்கு நன்மை செய்யாதே போகிறான். தன் பலத்தினால் வல்லவர்களை தன் பாரிசமாக்குகிறான். அவன் எழும்புகிற போது ஒருவனுக்கு பிராணனை பற்றி நிச்சயம் இல்லை. தேவன் அவனுக்கு சுகவாழ்வை கட்டளையிட்டால், என்ன வாழ்வுங்க இந்த பூமியில் இருக்கும்போது துன்மார்க்கனுக்கு? சுகவாழ்வு. அதன் மேல் உறுதியான நம்பிக்கை வைக்கிறான். அவன் பணம், அவனுடைய பொருள், அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய அந்தஸ்து, அவன் பிள்ளைகள், அவனுடைய பேரு, அவனுடைய புகழ், அவனுக்கு இருக்கக்கூடிய அரசியல் பலம், பின்னாடி இருக்கக்கூடிய பெருந்திரளான கூட்டம், பொறுப்பு இல்லாமல் நடக்கிறவங்க, அவங்க சார்பாக எல்லாரையும் சாட்சிக்கிறாங்க. எழுதியிருக்கு பாருங்க, அவங்க சார்பு தன்னுடைய பலத்தினால். 22வது வசனம், வல்லவர்களை தன் பாரிசமாக்குகிறான். அப்போ கூட்டத்தை சேர்த்துடுறாங்க. அப்படிதான் செய்கிறாங்க. அவன் எழும்புகிற போது ஒருவனுக்கும் பிராணனை பற்றி நிச்சயமில்லை. தேவன் அவனுக்கு சுகவாழ்வை கட்டளையிட்டதால் அதன் மேல் உறுதியான நம்பிக்கை வைக்கிறான். ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாயிருக்கிறது.
தேவனுடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. துன்மார்க்கரின் வழியோ அழியும். அவர்கள் கொஞ்ச காலம் உயர்ந்திருந்து காணாமற் போய் தாழ்த்தப்பட்டு மற்ற எல்லாரை பார்க்கலும் அடக்கப்படுகிறார்கள். கதிர்களின் நுனியை போல் அறுக்கப்படுகிறார்கள். பார்த்தீங்களா, இங்கே ஒரு சூசகமாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்குது. என்ன இருக்குது? கர்த்தருடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது, நுனிகளின் கதிர்களின் நுனியை போல் அறுக்கப்படுகிறார்கள். அப்படின்னா அதில் ஒரு உண்மையான ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கு. ஆண்டவர் முதிர்ற வரைக்கும் விடுறாரே, முதிர்ற வரைக்கும். இவன் ஒழுங்கில்லாதவன், இவனை இப்பவுமே நறுக்கிடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லை? ஆரம்பத்திலேயே நறுக்குனா தான் சரியாகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை? ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? முதிர்ற வரைக்கும் விட்டு முதிர்ந்த பிறகு அவர்கள் கதிர்களின் நுனியை போல இருக்க. எப்போ இருப்போம் நம்ம கதிரினுடைய நுனியை? முற்றின பிறகு தானே, முற்றின பிறகு தானே ஆண்டவர் முற்ற விடுறார். அப்படி இல்லை என்று என்னை பொய்யனாக்கி என் வார்த்தைகளை வியர்த்தமாக்கத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய 3 நண்பர்களுக்கும் பதில் சொல்லி முடிக்கிறார். இப்போ நான் சொன்னது உண்மை அல்லவா? இப்போ என்னையும் அவங்களே ஒப்பிட்டு பாருங்க. துன்மார்க்கன் நல்லா இருக்கான், ஆனால் தேவனுக்கு பயந்தவர்கள் நாளுக்கு நாள் வேதனை துயரத்தை அனுபவிக்கிறார். ஆனால் யோபனுடைய நண்பர்களுடைய பார்வையில் யோபு துன்மார்க்கன், மற்றவங்கெல்லாம் நல்லவங்க. ஆனால் யோபு சொல்கிறாரு, நல்ல பாரியா, நான் தேவனுக்கு பயந்தவன், நீங்கள் என்னை உற்று பாருங்க, சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவங்க நல்லா இருக்காங்க, சுகமான ஒரு வாழ்கிறாங்க. நீங்கள் இதை ரெண்டையும் தவறாக புரிஞ்சுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் செயல்படுகிறார். துன்மார்க்கத்திற்கு ஒரு அறுவடை இருக்கிறது, ஒரு முடிவு இருக்கிறது. கர்த்தருடைய நாள் கொடிய நாள், அது மப்பு மந்தாரமான நாள். அதில் பலவான் தைரியவான் தைரிய நெஞ்சன் கூட பதறுகின்ற ஒரு நாள். அது கொடுமையான நாள், தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாள். வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சா ஆமோஸில் எழுதியிருக்குது பயங்கரமான நாள் அந்த நாள். ஆமோஸ் 5வது அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 5வது அதிகாரம், ஆதலால் ஆண்டவரும் 16வது வசனம், சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும், எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும் ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள். 18வது வசனம், கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. வரட்டும் பார்த்துக்கலாம், ஆண்டவரா வரட்டும், என்கிட்ட வரட்டும், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும். எப்படி இருக்கும்? சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமாக இருக்கும் அல்லவோ. பயப்பட வேண்டியது தேவனுக்கு. நீங்கள் வாழுகிற நல்ல ஒரு வாழ்க்கைக்கு பலன் உண்டு. ஒரு சின்ன நீங்கள் கேட்டிருப்பீங்க, கதை சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் ஒரு துணி சலவை செய்து கொண்டு போய் வீடு வீடாக கொடுக்கக்கூடிய ஒரு வண்ணார். அவர் ஒரு கழுதை வளர்த்தார், ஒரு ஆட்டுக்குட்டியும் வளர்த்தார். இந்த கழுதையை அவர் சுமக்கிறதுக்கு கூட்டிகிட்டு கொண்டு போவார். அது ரொம்ப கஷ்டப்பட்டு அது மேலே பல மூட்டைகளை வச்சு அடுக்கி கொண்டு போகிறது. அது வாயெல்லாம் நுரதள்ளி தாகமாக இருந்தாலும் கொடுமைப்படுத்துகிற மாதிரி கொண்டு போய் அந்த இடம் சேர்க்குற வரைக்கும் தண்ணி குடிக்க விடுறதில்லை. பிறகு அங்கே கொஞ்சம் நேரம் போட்டுருந்தா அங்கேருந்து சுமையை சுமந்துட்டு வீட்டுக்கு வந்தால் அதற்கு சரியான கவனிப்பு இல்லை. ஆனால் புல்லெல்லாம் போடுவார். ஆனால் வந்த உடனே இந்த ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்குல்ல, அதை தூக்குறது, அதை தடவுறது, அதை கொஞ்சுறது, அதை மடியில் போடுறது, அதை உருட்டி பிரட்டுறது, அது வாய்க்குள்ள பழத்தை திணிக்கிறது, இதெல்லாம் செய்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கழுதைக்கு, நான் வேலை செஞ்சு களைச்சி என் எஜமானுக்கு எவ்வளவோ சம்பாத்தியம் பண்ணி கொடுக்குறேன், ஆனால் என்ன தடவி கூட கொடுக்கறதில்ல. ஆனால் ஒன்றுக்கு லாயக்கில்லாத இந்த ஆட்டுக்குட்டியை வந்த உடனே மடியில் தூக்கி போட்டு அதை கொஞ்சி அதுக்கிட்ட பேசி அதுக்கிட்ட அதை மாதிரியே கத்தி இவரும் அது மாதிரி ஆகி இத்தனை வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது.
விடிஞ்சா இதே தான், திரும்பவும் அது மேலே சுமையை சுமத்துறது, அடிக்கிறது, அங்கே வாலை பிடிச்சி முறுக்கிறது, திரும்ப கொண்டு வர்றது, இதே தான். இந்த ஆட்டுக்குட்டி வளர்ந்தது. வீட்டில் ஒரு நாள் நிறைய விருந்தாட்கள்லாம் வந்திருந்தாங்க. எஜமான் கத்தி எடுத்து தீட்ட ஆரம்பித்தார். இன்றைக்கி என்ன பாடம் தெரியலையே, கத்தி எடுத்துக்கிட்டுறான் அப்படின்னு சொல்லி கழுதை நினச்சிது இன்னையோட நம்ம வாழ்க்கை க்ளோஸ். ஆனால் ஒரு பக்கம் இன்னொரு சந்தோஷம், இன்னையோட முடிஞ்சதில்லை எல்லாம். இந்த பாடு, இந்த கஷ்டம், இந்த வேதனை நான் இவ்வளோ நாள் பட்டது ஒரே நாளில் வெட்டிட்டான்னா அதோட போட்டோம் அப்படின்னு சொல்லி அது நினச்சி அந்த தீட்டி நல்ல பளபளன்னு ஆன உடனே அதை பிடிச்சி ஒரே அறுத்துட்டான். எதை மடியில் தூக்கி போட்டு கொஞ்சி பழம் தெளிச்சிக்கிட்டு இருந்த அந்த ஆட்டுக்குட்டியை வீட்டுக்கு விருந்தாக்கிட்டான். அப்போ தான் அது நினச்சிதான், என்னை டெய்லி அவர் அடித்தாலும் பரவாயில்லை, எனக்கு இதே போதும், நான் ஆட்டுக்குட்டியாக இருக்க விரும்பலை, அவர் மடியில் நான் படுத்து விளையாட விரும்பலை, சாமி சாமி என்னை விட்டால் போதும், என்கிட்ட ஒரு நான் என் பாட்டுக்கு இருந்துக்கிடுவேன், அவர் என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லித்தான். இது மாதிரி நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் இல்லை. நம்ம எவ்வளோ ஆண்டவரை தேட தேட அனுதினம் என்னை போட்டு அடித்து ஓடிச்சு வளைச்சி திணிச்சு நெருக்கி என்னை போட்டு இவ்வளோ இம்சப்படுத்துகிறாரே, அவன் பாரு எவ்வளோ நல்லா இருக்கிறான், கடவுளை தேடுறானா, இயேசுவை நினைக்கிறானா, எவ்வளவெல்லாம் அகம்பாவமாக பேசுகிறான், அவனையெல்லாம் விட்டுவிட்டு என்னை மட்டும் டெய்லி போட்டு இப்படி நொங்கெடுக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதுதான் நல்ல வாழ்க்கை. நம்ம பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், நம்ம நீதியின் மேல் நீதி, நமக்குள்ள ஆண்டவர் விரும்புகிற நல்ல சுபாவங்கள் உருவாகிறதுக்கு ஆண்டவர் நம்மளை தினசரி உருப்படியாக்குறார், சரிப்படுத்துகிறார். நமக்கு இன்னும் ஒரு பெரிய எதிர்காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். சொல்லி முடியாத ஒரு ஆனந்த பாக்கியத்துக்கு நம்மை கொண்டு போகிறார். பேரானந்தத்தை நம்ம அடைய போகிறோம். ஆகவே நம்ம கர்த்தருக்குள்ளே எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்போம். சில பாடுகள், சில துன்பங்கள் நமக்கு அடைகிறத பற்றி நம்ம துக்கப்பட வேண்டும். நமக்கு இந்த காலங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது. எவருக்குமே இந்த பூமியில் இதுக்கு பதில் சரியாக சொல்ல தெரியாது. ஆண்டவர் நேரடியாக சொல்லலைங்க. அதனால் மர்மமான ஒன்று, ஆனால் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவர்கள் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அவர்கள் எப்பொழுதும் ஜெயம் கொண்டவர்களாக இருப்பார்கள்.